2024 ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 11 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 1 மந்த் ஆச்சுன்னா 2025 வந்துடும். ஏன் இந்த நேரத்தில் இதை நான் சொல்கிறேன்னா, வருஷம் ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கிறோம்னு சொல்லி நம்ம ஏதாவது ஹேபிட்ஸை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறோம். ஆனால் நம்ம அது பண்ணுறோமான்னு பார்த்தா பண்ணலை. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த 7 ஹேபிட்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த 7 ஹேபிட்ஸ் எனக்கு நானே யூஸ் பண்ணது, எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னது, நான் பார்த்தது, கேட்டது, படித்ததெல்லாம் என் ஹேபிட்ஸை நான் அப்ளை பண்ணி அதை ரிசல்ட்னால தான் உங்களுக்கு இதை நான் சொல்ல வரேன். இந்த ரிசல்ட்டை நீங்கள் சீரியஸாக எடுத்து பண்ணீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க இந்த 7 ஹேபிட்ஸ்ல அட்லீஸ்ட் 2 இல்லைன்னா 3ஆவது நீங்க கடைப்பிடிச்சாலே நீங்க பெஸ்டான பர்சனா நெக்ஸ்ட் இயர்ல இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்றதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த 7 ஹேபிட்ஸையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மாத்திரம்தான் ஒன்னொன்னுக்கு ஒரு கண்டினியூட்டிஸ் இருக்கும், உங்களுக்கு அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடிக்ஷன்ன்றது என்னன்னா, இதுலயாவது நம்ம போதையா ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் எடுக்கலாம், இல்ல சிகரெட் ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், சில பேர் சோஷியல் மீடியால அதிகமா இருக்கலாம், சில பேர் ரொம்ப பார்த்தா பர்டிகுலர் இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க, சில பேர் பான் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்கறவங்க இருக்கலாம். இப்படி நிறைய ஹேபிட்ஸ் இது போக நிறைய இருக்கலாம். நிறைய நம்ம அந்த பேட் ஹேபிட்ஸ்ன்ற லிஸ்ட் எடுத்தோம்னா போயிட்டே இருக்கும். நீங்க எந்த ஹேபிட்ஸ்ல இருக்கீங்க நீங்க தான் உங்களுக்கு தெரியும். அதனால நிறைய இருக்கும். அந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பத்துல உங்களுக்கு ஹாப்பினஸ் காண்டி நீங்க போய் அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, எல்லாருமே அந்த ஆல்கஹால்ன்றது நியூ இயர் அப்ப எடுத்துக்கிறது, ஒரு நாள் தானே எடுத்துக்கோ, வருஷத்துல ஒரு நாள் தானே சொல்லி உங்களை கூப்பிட்டு அதை கொடுக்கறது. ஆனா நாளடைவில் நீங்க அதை பழகி நீங்க அதுக்கு அடிமையாகி உங்களால அதை விட்டு வெளியில வர முடியாம மனநிலைக்கு போறதுக்கு ஆகுறது அந்த அடிஷன். ஆனா இது பரவாயில்ல, ஒரு நாள் தானே ஆசைக்குன்னு பண்ணது வேதனையில போய் முடுறதுதான் அந்த அடிஷன். இது ஆல்கஹால் தவிர மித்த எல்லா விஷயத்திலும் அளவுக்கு அதிகமா நீங்க எதை செஞ்சாலும், ஏன் நீங்க அளவுக்கு அதிகமான சாப்பாடு சாப்பிட்டாலும் நமக்கு ரிஸ்க் தான், அது நோயில தான் கொண்டு போய் விடுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குதுன்னா கொஞ்சம் சாப்பிடலாம், ஆனா அதுல இருக்கிற எல்லா உதவியுமே நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அதோட விளைவு வேற மாதிரி இருக்கும். அது நீங்க எதை எடுத்தீங்கனாலும், ஏன்னா நம்ம எதை சாப்பிட்றோமோ அது எவ்வளவு வச்சுக்க முடியுமோ நம்ம பாடி தெரியும். அதுக்கே மித்ததெல்லாம் ஒண்ணு கழிவா போகும், இல்லைன்னா வேற ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மாதிரி தான் நீங்க சோசியல் மீடியா இருந்தாலும் சரி, ஸ்மோக்கிங்கா இருந்தாலும் சரி, ஆல்கஹாலா இருந்தாலும் சரி, மூவிஸா இருந்தாலும் சரி, சில பேர் அளவுக்கு அதிகமான சில பேர் ரசிகர்களா இருப்பாங்க. ரொம்ப இது ஒரு அடிஷன் மாதிரி தான். ஒரு அரசியல் இருக்கிறவங்க தலைவர் மேல அடிஷன் மாதிரி தான். அவங்க சொல்றதெல்லாம் அது ஒரு போதை, அந்த வார்த்தை கூட போதையா இருக்கும். அப்ப நீங்க அது கில்ல போய் ஒழுங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா நம்மளுக்கு ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல, அவங்க நம்மளுக்கு மாத்திரம் சொல்ற மாதிரி ஒரு ஃபீல்ல நடக்கிறனால அதுவும் ஒரு போதை தான். சிலதெல்லாம் சில லிமிட்டா நம்ம வச்சுக்க, நம்மளுக்கு எது தேவைன்றது நம்மளுக்கு தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. எனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும். எதை வச்சுக்கணும், எதை வச்சுக்க கூடாது, யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தான் தெரியும். அப்போ எதை நான் எடுத்துக்கணும், அவங்க சொல்றதுக்காண்டி நான் ஆல்கஹால் எடுத்தேன்னா இருக்கலே மகாவா தப்பு என்னோட தான். அவங்க மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டிசிஷன் நம்ம கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோலா இருந்தோம்னா அடிஷனுக்குள்ள நம்ம போக மாட்டோம். அது அவங்க எவ்வளவு வற்புறுத்தினாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வேண்டான்னு சொன்னாலும் சரி, நம்ம முடியாதுன்னு அடமண்டா இருந்தா மாத்திரம்தான் நம்ம அதுக்குள்ள போக மாட்டோம். அது என்னதான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்னதான் இருக்குன்னு போய் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ற போது அதுல போய் விழுந்துருங்க. பாதாளம் மாதிரி தான். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் புதக்குழின்னு சொல்லுவாங்க, சகதியா இருந்து அந்த படத்துல எல்லாம் பார்ப்போம், அதுல மாட்டினாங்கன்னா இழுக்கும். அதுக்குள்ள நீங்க போய் போராடிட்டு ஆட்டம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இழுத்தீங்கன்னா அது ஒரு கடகடன் நம்மளை இழுத்து மூழ்கி கொண்டு போயிடும் அந்த மண்ணு. அது மாதிரி அந்த கெட்ட பழக்கத்துக்குள்ள போனோம்னா போறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல நம்மளை மூழ்கி கொன்றும் தான் அதோட ரிஃப்ளெக்ஷன். பேட் ஹேபிட்ஸ்னாலே நம்மளை கொன்றும் தான் அர்த்தம். அது பேர் அதனாலதான் பேட் அப்படின்னு சொல்றாங்க. ஹேபிட்ஸ்ன்றது நம்மளுக்கு நல்ல விதமான வைக்கிறது தான் நம்மளுக்கு எல்லா வாழ்க்கைக்கு. இது இந்த ஒரு அடிஷன்னால என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க, எந்த அடிஷன்னாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்மளோட எஜுகேஷன் கரியர் இருந்தாலும் சரி, வேலை பார்க்கறது எல்லா இடத்துலயும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பெட்டர் இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் விடுறதுக்கு வழி என்னவோ அதுக்கேத்த எல்லாத்தையும் எடுக்க பாருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தேங்க்ஸ் சொல்றதுக்கு பழகுங்க. அது என்ன, தேங்க்ஸ் சொன்ன உடனே நம்மளுக்கு ஹேபிட்ஸ் வந்துருமான்னு கேட்கலாம். அப்படி
அப்படி கிடையாது. தேங்க்ஸ் சொல்றதுனால என்ன வரும்னா, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளா வெளியில போறீங்க, இல்ல எங்க எந்த இடத்துல உங்களுக்கு யாராவது உதவி பண்றாங்க, ஒரு கடைக்கு போறீங்க, துணி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம கூட சில பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போறோம், அந்த அன்லிமிட்டட் இந்த மாதிரி நிறைய ஷோரூம்க்கெல்லாம் நம்ம போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே சில பேர் வருவாங்க. நம்ம ட்ரெஸ் எடுக்கிறத அவங்க வாங்கி வச்சுட்டு நம்ம போய் அந்த கவுண்டர்ல கொடுக்குற வரைக்கும் அவங்க நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டு பார்க்கறதும் அதை கரெக்டா மடிச்சு கொடுக்கறதும் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பர்சன் வந்து காலையில் நின்றுட்டு தான் இருப்பாங்க, எங்கேயுமே உட்கார மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சன்ட்ட அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி முடிச்சோம், தேங்க்ஸ், உங்க ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு மாத்திரம் சொல்லி பாருங்க. அவங்க அந்த ஸ்மைல், அவங்க வந்து உடனே அடுத்து பூரிப்பா அந்த இடத்துல நடந்து போற, முதல்ல சோர்ந்து நடந்து வந்தவங்க நம்ம சொன்னோன்னு தேங்க்ஸ்னால நிம்மதியாகி அடுத்த கஸ்டமரை பார்க்கணும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியில போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஏன் ஹோட்டல்ல சர்வர் ஏதாவது சேவ் பண்ணி கொடுத்தாலுமே தேங்க்ஸ்ன்னு சொல்லுவேன். அந்த பில் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம டிப்ஸ் கொடுக்கறது வேற, ஆனா அது போக நம்ம வாயில இருந்து தேங்க்ஸ். சில ஹோட்டலுக்குள்ள உள்ள நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா கதவை திறந்து விடுவாங்க, திறந்து விட்டு வெல்கம் சார், வணக்கம் சார்னு சொல்லி 2-3 பேர் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட எல்லாம் தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ், நன்றின்னு சொல்லி சில பேர்லாம் தமிழ்ல சொன்னாங்க, நன்றின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் வருவேன். அப்ப அவங்க வந்து யாருமே மித்தவங்க எல்லாம் பின்னாடி வருவாங்கன்னு உட்கார்ந்து பார்க்கும் போதெல்லாம் கண்டுக்காம போவாங்க. அந்த இது செய்யும் போது அவங்களுக்கு கஷ்டமா, அது அவங்களுக்கு வேலை இருந்தாலும் நீங்க ஒரு தேங்க் பண்ணும் போது அவங்க வேலை இன்னும் பாசிட்டிவா ஆகும். இது மாதிரி நீங்க வெளியில எங்கேயாவது ஒரு பூ கடைக்கு போறீங்களோ, இல்ல ஒரு ஏதாவது ஒரு மளிகை கடைக்கு போறீங்க, எங்க போனாலும் தேங்க்ஸ் சொல்ல பாருங்க. நான் சின்ன ஒரு ஸ்டோர் போனாலும் சரி, சின்ன கடைக்கு போனாலும் வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். அப்ப அதை பாக்குறவங்க அது வரைக்கும் அவங்க டென்ஷனா இருந்தப்ப அந்த சேஞ்சஸ் ஆகிறது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். தேங்க்ஸுக்கு அவ்வளவு வேல்யூ. நம்மளை மதிச்சு சொல்றாங்க, நம்மளுக்கு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. சுத்தீவிர 100 பேர் இருக்கிறாங்கன்னா 99 பேர் பதில் சொல்லாம நான் ஒருத்தன் பதில் சொல்லும் போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்போ நம்மளை ஒருத்தவங்க மதிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு தோணும். அப்ப அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வார்த்தையை கொடுக்கும்போது அடுத்தவங்க வேலையை நல்லா செய்வாங்க. நம்மளை அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த ஹேபிட்ஸ் பண்றதுனால அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டீப் திங்கிங் பண்ணுங்க. டீப் திங்கிங்னா என்ன, திங்க் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி இல்ல, ஒரு விஷயத்தை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுக்க பாருங்க. ஒண்ணுக்கு 1000 தடவை யோசிச்சு ஒரு முடிவு எடுங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க எதை போகுதோ, உதாரணமா ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா அந்த கம்பெனி பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதுல என்னென்ன இருக்குன்றத பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை கரெக்டா நம்ம யோசிச்சு அதை எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்வியூ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அந்த இன்டர்வியூல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி நீங்க வெளியில எங்க போறீங்க, ஒரு பிசினஸோ, ஒரு வீட்டுல ஒரு விசேஷங்களோ, இல்ல வீட்டுல ஒரு ப்ராப்ளமா ஏதா இருக்குன்னா உடனே ரியாக்ட் பண்ணாம நல்லா நிதானமா யோசிச்சுட்டு அதுல இருக்க பிளஸ் மைனஸ யோசிங்க. அதனால என்ன விளைவு வரும், அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் என்னன்றதை யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு விஷயத்த டக்குன்னு யோசிச்சுட்டு டப்புன்னு போயிடாம நல்ல ஆழமா யோசிச்சு ஒரு நிதானமா அனலைஸ் பண்ண சொல்றாங்க. அனலைஸ் பண்றதுனால என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா அங்க உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன தப்பு பண்றோம் இல்ல கரெக்டா பண்றோமான்றது நம்மளுக்கே ஒரு ஃபில்டர் ஆகி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷனுக்கு நம்ம டீப்பா யோசிக்க சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நீங்க வந்து லைஃப்ல நீங்க சில சீரியஸான மேட்டருக்கு வந்து டக்குன்னு எடுப்பாங்க, ஆனா சின்ன மேட்டருக்கு ரொம்ப நேரம் யோசிப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி சில பேர் பண்ணுவாங்க. பெட்டர் நீங்க சின்ன விஷயம் ஏதாவது இருந்திருந்தாலும் சரி, பெரிய விஷயம் எதா இருந்தாலும் கொஞ்சம் ஆழமா அனலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண பாருங்க. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு பண்றதுக்கும் பிளஸ் மைனஸ் தெரிஞ்சிடும். நம்ம நிதானமாவும் பண்ணுவோம், அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் பண்ணாம இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதனால டீப் திங்கிங் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 4வது எக்ஸசைஸ். எல்லா வீடியோலும் எல்லாரும் தான் சொல்றாங்க, ஆனா அந்த எக்ஸசைஸ்னால என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய ஐசியூல இருக்கிறவங்க சில டாக்டர்ல நான் பேசும்போது சொல்றது பார்த்தேன். ஏன்னா நானே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால அவர் சொல்றதுல நிறைய பேர் ஒபிசிட்டி சாப்பிட்டு நிறைய வருது. அவங்க சொல்ற அந்த எக்ஸசைஸ் பண்ணாம நம்ம அந்த கண்ட்ரோல்லே இல்லாதனால என்ன ஆகும்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு லட்சமா கொடுக்குறோம். பக்கத்துல ஜிம் இருக்கு, பக்கத்து தெருவுல ஜிம் இருக்கு, நம்ம பில்டிங் மேலேயே ஒரு ஜிம் இருக்கிற மாதிரிலாம் சில இடத்துலலாம் இருக்கு அபார்ட்மெண்ட்ல. ஆனா நம்ம அதை யூஸ் பண்றது கிடையாது. ஆனா ரெசல்யூஷன் மாத்திரம் எடுக்கிறோம், பாடி ஃபிட்டா இருக்கணும், நான் இங்க கரெக்டா இருப்பேன், அழகா இருப்பேன். நம்மளோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறனால நம்ம சோம்பேறித்தனால சில விஷயங்கள் பண்ணாதனால என்ன ஆகுதுன்னா விளைவு ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்றோம். அதுக்கு நீங்க லட்சமா செலவு பண்றதுக்கு என்ன கேட்டா லிமிட்டடா செலவு பண்ணாலும் சரி, நார்மலா செலவு பண்ணாலும் 30 நிமிஷம் பண்ண சொல்றேன். டாக்டர் எல்லாருமே சொல்றது 30 மினிட்ஸ் நீங்க பண்ணுங்க. பெரிய ஜிம்மு கூட
கூட போக தேவையில்ல, வாக் பண்ண சொல்றாங்க. ஜஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள ஒரு வாக்கிங் போங்க. இல்லைன்னா டெய்லி பால் வாங்குறீங்கன்னா வீட்டுல வந்து போறதுக்கு பதில் நீங்க தூரமா போய் வாக் பண்ணி வாங்கிட்டு வர மாதிரி பாருங்க. சில நேரம் என்ன பண்ணுங்கன்னா ஜாக்கிங் போலாம். சில நேரம் நீங்க வந்து யோசிக்கிறது வந்து ஒரு யோகாவோ மெடிடேஷனோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 30 நிமிஷம் நீங்க பண்ணும்போது நீங்க வாக்கிங் போறதுனால என்ன பெனிஃபிட்னா ஹோல் பாடி உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும், வேர்வை வரும், உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஒரு எக்ஸசைஸுக்கு ஒரு மாதிரி. ஜிம்ல நீங்க செலவு பண்ணி உங்களால பண்ண முடியும்னா உங்க பாடி கண்டிஷனுக்கு என்னவோ அதுக்கேற்ற ஜிம் போய் பாருங்க. யோகா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸசைஸ கடைபிடிச்சீங்கன்னா 30 நிமிஷம் நீங்க ஜிம் ஒரு தடவை போற ஆரம்பிச்சீங்கனாலே உங்களால 2 ஹவர்ஸ்க்கு மேல பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நாள் அடைவில் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே. ஆனா 7 நாள் கழிச்சு பார்த்தா நீங்க அதுல விரும்பி உள்ள இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா அது கண்டினியூட்டியா நீங்க பண்ணாம மட்டும் தான் நடக்கும். முதல் 2 நாள் பண்ணிட்டு 3ஆவது நாள் வேற வேலை இருக்குன்னு போயிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் தொடராது. இதுக்கு வந்து மெயினா நம்ம வந்து சோம்பேறித்தனத்தினால பல ஃபுட்டை தேவையில்லாம எடுத்துக்கிறது, தேவையில்லாம நம்ம வந்து நான்வெஜ் அதிகமா எடுத்துக்கிறது, எதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்லாம் சொல்றோமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது, ரோட் சைட் ஃபுட் சாப்பிடுறது, அன்வான்டா நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறனால விளைவுகள் நிறைய வருது. அதுக்கு அவங்க சொல்றது வந்து நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா அதுக்கு டெய்லி எக்ஸசைஸ்ன்றதை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே பின்காலத்திலும் பிரச்சனை வராது, இருக்கிற நேரத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை வராதுன்றத சொல்ல வராங்க. எக்ஸசைஸ்னால பாடிக்கு மாத்திரம் இல்ல மென்டலியும் உங்களுக்கு கிளீனா ஆகிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எக்ஸசைஸ் பண்ணுங்க. டெய்லி ரூட் லைன் எழுதுங்க. ரைட்டிங் ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. என்னங்க இது ரைட் பண்ண சொல்ல எக்ஸசைஸ் பண்ண சொல்றீங்க, இப்போ ரைட் பண்ண சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். ரைட் பண்றதுனால என்ன ஆகும்னா உங்க கோல் அச்சீவ் ஆகும்னு நான் சொல்றேன். எப்படி ஒரு லாங் கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கோல் ஒன்று வச்சிருக்கிறீங்க, அதுக்கு நீங்க ஒரு வீடு வாங்கணுமோ இல்லை ஒரு கார் வாங்கணுமோ பைக் வாங்கணுமோ இல்லை வேலை எடுக்கணுமோ கல்யாணம் பண்ணணும், ஏதோ ஒரு கோல் இருக்கு. ஆனா அந்த கோலுக்கு நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க? டெய்லி கோல்ன்றத மாதிரி டெய்லி எழுத பாருங்க. டெய்லி எழுதுனால என்ன பிரயோஜனம்னா ஒரு சின்ன விஷயத்த நீங்க செய்யும் போது அடுத்த நாள் ஒரு சின்ன விஷயம், அதுக்கு அடுத்த நாள், இது ஒவ்வொரு நாள் 7 நாள் 10 நாள் 30 நாள் நீங்க பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 30 நாள் கழிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வீக் ஒரு உங்க பிளான் முடியும், செகண்ட் வீக் ஒரு பிளான் முடியும், தேர்ட் வீக் ஒரு பிளான் முடியும், ஃபோர்த் வீக் ஒரு பிளான் முடியும். ஆனா டெய்லி முடிக்கும் போது டெய்லி ஒரு பிளான் முடியும், 30 days 30 பிளான் உங்களுக்கு வந்து முடியும் போது ரிசல்ட் வந்து நீங்க ஒரு வருஷத்துல முடியறது 6 மாசத்துல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க கண்டினியூவா சனி ஞாயிறு லீவே விடாம, இதுக்கெல்லாம் லீவுன்றது விடவே கூடாது, எல்லா நாளும் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சனாலே இந்த ரைட்டிங் ஹேபிட்ஸ்ன்றது எக்ஸசைஸ் எப்படியும் அதே மாதிரியோ எக்ஸசைஸும் நீங்க டெய்லி பண்ணணும், இந்த ரைட்டிங் ஹேபிட்ஸும் டெய்லி பண்ணணும். இதுக்கு வந்து கேஜெட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. மொபைல் எடுத்து எழுதுறதுக்கோ இல்ல லேப்டாப்ல எழுதுறதோ எதுலுமே கூடாது. ஒரு நோட் பேட் எடுத்து பென்ல எழுதுறதுக்கு ஹேபிட் வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா கண்ணு பாக்குது, கை எழுது, மனசுல பதியும். அப்ப பதியும் போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். அதனால பெட்டர் நீங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் சின்ன சின்ன விஷயங்கள் எழுதும் போது உங்களுக்கு கோல் அச்சீவ் ஆகும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஏன்னா இதை நான் டெய்லி எழுதுறதுனால என்னோட லாங் டர்ம் கோலுக்கு நான் கிட்ட நெருங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எல்லா விஷயம் எனக்கு வந்து கோல் நான் நிறைய இருந்தாலும் அதுல 1-2 கோல்லாம் எனக்கு அச்சீவ் பண்ணிருக்கிறது காரணமே இந்த ரைட்டிங் ஹேபிட்ஸும் அந்த எக்ஸசைஸும் மெயினா நான் சொல்லுவேன். எக்ஸசைஸ் பண்றதுனால எனக்கு மென்டலி கொஞ்சம் ஃப்ரெஷ் கிடைக்குது. அந்த ஃப்ரெஷ்னஸ்னால எழுதும் போது நான் இன்னைக்கு என்ன பண்ணணும்னு ஒரு தெளிவு வரனால டெய்லி அந்த விஷயத்தை அந்த ஒரு நாள் ஃபார் எக்ஸாம்பிள் நீ இந்த வீடியோ ஷூட் பண்றேன்னா டெய்லி 4-5 வீடியோஸ் நான் வச்சிருக்கேன். அந்த 5 வீடியோஸ் வந்து டோட்டலா ஒரு 10 நாள் ஷூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, 50 வீடியோ கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் எடிட் பண்ணி போடுறது அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு நான் வந்து வீடியோவே எடுக்க தேவையில்லை. ஏன்னா என் கையில ஆல்ரெடி ஒரு 10-15 வீடியோ இருக்கும். இப்போ ஒரு 50 வீடியோ எடுத்திருக்கேன்னா 60 வீடியோ இருக்கும். அப்ப அடுத்த 2 மாசத்துக்கு நான் வீடியோ எடுக்காம எடிட் பண்ணி கரெக்டா அப்லோட் பண்றது என்னோட ஹேபிட்ஸா இருக்கும். அப்ப நான் சின்ன சின்னதா பண்ணும் போது என்னோட அந்த லாங் டர்ம் கோலுக்கு எனக்கு கொண்டு போறதுக்கு வழி வகுக்குது. இந்த மாதிரி யோசிச்சு நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமா ரைட்டிங் ஹேபிட்ஸ் அந்த ரூட் லைன் டெய்லி ரூட் லைன் பண்ணீங்கன்னா இயர்லி ரூட் லைன் உங்களுக்கு சரியாயிரும். உங்களுக்கு உங்க கோல் என்னவோ அது கொண்டு போறதுக்கு லெவல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழி வகுக்கும். செஞ்சு பாருங்க. 6வது வேக்கப் ஏர்லி மார்னிங். இது எல்லா வீடியோலும் சொல்றோமே, ஏன் காலையில எந்திரிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காலையில எந்திரிக்கிறதுனால என்ன ஹேபிட்ஸ் உங்களுக்கு வரும்னா உங்களுக்கு அந்த மார்னிங் மென்டலி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸும் உங்களுக்கு மென்டலி வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு டீம் பண்றதுக்கும் அந்த டைம் கிடைக்கிறது ஒரு கோல்டன் டைம். யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத உங்களுக்கு கொடுக்கக்கூட உங்களுக்காண்டி இருக்கிற ஒரே டைம் பார்த்தா அந்த ஏர்லி மார்னிங். என்னை கேட்டா அந்த மார்னிங் வந்து
4 to 6 o'clock இருக்கிறது உங்க டைம். அந்த டைம்ல நீங்க நான் சொல்றது இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணாலே சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா நான் சொல்ற எல்லா ஹேபிட்ஸும் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் டைம்குள்ள நம்ம பண்றது, அதை வந்து half an hour 50 மினிட்ஸ்ல நம்ம எக்ஸசைஸ் ஒரு அரை மணி நேரம், ரைட்டிங் ஒரு 50 மினிட்ஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுனா ஏர்லி மார்னிங்ல நம்ம உட்கார்ந்து பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வெறும் அந்த பறவைகள் சவுண்ட் மாத்திரம் இருக்கும், அந்த ஜில்னஸ் அந்த காத்து மாத்திரம் இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர்லாம் பனி இருக்கிறனால அந்த இது உங்களுக்கு கூலிங்கா இருக்கும். எந்த இதுக்குமே ஃபேன் கூட தேவையில்ல, உட்காந்து நம்ம பால்கனியில் உட்காந்து எழுதலாம். இது போக நம்மளுக்கு இன்னைக்கு என்ன பண்ணணும்னு ஒரு யோசனை வரும். ஒரு மெடிடேஷன் பண்றதோ, ஒரு காமா இருக்கிறதோ, அந்த ஃப்ரெஷ் ஏரை நம்ம பார்க்கறதோ, அந்த வானத்தை பார்க்கறதோ, அந்த ப்ளூ ஸ்கை நம்ம பார்க்கறதோ, காலையில அந்த 5 மணிக்கு மேல அந்த இருட்டுல இருந்து அப்படியே வெளிச்சம் வர்றது நம்ம பாடியும் வந்து சந்தோஷப்படும். எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். இன்னும் உள்ள இருட்டாகி வெளிச்சம் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன்லாம் உங்களுக்கு நிறைய பேர் நிறைய திங்கிங் வரத்துக்கு அந்த இடம் கொடுக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு பல டிசிஷனை கரெக்டாக எடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு டீப் திங்க் பண்ணி ஒரு டிசிஷனை எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டான வழியை காமிக்கிற நேரம் வந்து ஏர்லி மார்னிங். அதுக்கு நீங்கள் எந்திரிக்கிற ஸ்டெப் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதை ஐகார்டில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த டீப்பெல்லாம் நீங்கள் எந்திரிக்கும் போது ஏர்லி மார்னிங் உங்களுக்கு கொடுக்குற எல்லா ரிசல்ட்டும் பாசிட்டிவா தான் இருக்கும், தவிர நெகட்டிவா இருக்காது. உங்களையே பாசிட்டிவ் ஒரு மனிதரா தான் கொண்டு போய் நிக்க வைக்கும். எனக்கு இந்த தப்பான பண்றதுக்கு வழி வகுக்கிறதுக்கு எனக்கு தேட்டா 99% கிடையவே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமா நடக்கிறதுக்கு காரணமே ஏர்லி மார்னிங்ல எந்திரிச்சு கரெக்டா இந்த ஹேபிட்ஸை கடைபிடிச்சா மாத்திரம் போதும். 7வது ஹேபிட்ஸ் ஒரு கன்சன்சி இருக்கணும். ஒரு எல்லாம் பண்றதும் ஒரு கரெக்டா டெய்லி பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஹேபிட்ஸ் எதையும் சொன்னதுக்காண்டி பண்ணாம ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணாம 365 நாளும் வாழ்நாள் முழுதும் இதை பண்ணக்கூட இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டினியூவா இருக்கணும்னு சொல்ல வராங்க. அப்ப உங்ககிட்ட ஒரு கண்டினியூட்டி இருந்தா மாத்திரம்தான், டெய்லி இருந்தா மாத்திரம்தான் இந்த ஹேபிட்ஸ் உங்ககிட்ட வந்து நிற்கும். இதுல ஏனா தானமா பண்றதோட இது வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்காண்டி இல்லை, ஏன்னா எனக்கு அனுபவப்பட்டது. நீங்க நல்லா இருக்கணும்னா நீங்க இந்த ஹேபிட்ஸை கடைபிடிச்சா மாத்திரம்தான், இந்த ஒரு கண்டினியூட்டியா நீங்க யூஸ் பண்ணும், ஒரு கன்சன்சியா நீங்க எல்லாமே பண்ணா மாத்திரம்தான் இதுக்கு சக்சஸ்ன்றது கிடைக்கும். இந்த 7வது இது வந்து நான் ஏன் லாஸ்ட்ல சொல்றேன்னா, நீ இது எல்லாத்தையும் நீங்க கண்டினியூவா பண்ணா மாத்திரம்தான் இதுக்கு துணை வந்து நீங்க தொடர்ச்சியா சில விஷயங்கள் பண்ணா மாத்திரம்தான் வாழ்நாள் முழுக்க இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஏனா தோணான்னு பண்றது கிடையாது. நீங்க இருக்கிற வரையும் இந்த ஹேபிட்ஸை கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது, பார்க்கறவங்களுக்கும் நல்லது. உங்க மனசு அவ்வளவு பூரிப்பா இருக்கும். நீங்க ஒரு எனர்ஜெட்டிக்கா பர்சனா இருப்பீங்க. இதுக்கு வந்து நீங்க எந்த ஏஜா இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு வழி வகுக்கிறது இந்த ஹேபிட்ஸ் கடைபிடிச்சிங்கன்னா இது வாழ்க்கை முழுவதும் தேவைங்க. இது வந்து உங்களுக்கு சின்னவங்க பெரியவங்க இல்லை, இந்த வயசுல அந்த வயசுல கிடையாது, எல்லா வயசுல இருக்கவங்களும் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் தான் இது. நான் ரொம்ப சிம்பிளா காசு பணம் நான் எதுவுமே செலவு பண்ண சொல்ல, உங்களே நீங்க மாத்திருக்கிறதுக்கு இந்த 7 ஹேபிட்ஸ் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கை மாறும், உங்க சிந்தனை மாறும், உங்களுக்கு எல்லா செயலும் மாறும், எல்லாமே உங்களுக்கு சேரும், பணமும் வரும், புகழும் வரும், உங்களை எல்லாரும் மதிக்கக்கூடிய மனிதரா மாறுறதுக்கு வழி இந்த 7 ஹேபிட்ஸை கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா சக்சஸ் ஆன பர்சனா வரதுக்கு வாய்ப்புகள் 100% வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.